கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வழியை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் அப்படித்தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? வேதனை உண்டாக்கும் வழி. உண்மை, என்னுடைய வழி ஏதாவது ஒன்று வேதனைப்படுத்துகிறதா, ஏதோ ஒரு காரியத்தில் உண்மை துக்கப்படுத்துகிறேன்னா அந்த வழியை எனக்கு காண்பிச்சு அதில் நான் சரி பண்ணணும். அதனால் நீங்கள் நித்திய வழியில் நடத்துங்க என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. உலக ஜனங்களுக்காகவும் உலகத்துக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. நம்மைக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அவர் விருப்பத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை. சாத்தான் ஒரு பக்கம் நம்மளை பாவம் செய்ய வைத்து ஆண்டவரை விட்டு விலக செய்யும்படி கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இரவிலே நாம் படுக்கும் பொழுது காலையிலும், ஆண்டவரே, இந்த நாளில் எந்த வேதனைக்குண்டான ஏதாவது ஒரு காரியம் நான் செய்திருந்தா என்னை நீ மன்னிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வழியை அகற்றி போட்டுட்டு நித்திய வழியிலே என்னை நடத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் பழக வேண்டும். அப்படி நாம் பழகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நித்திய வழி, அழிவில்லாத வழி. ஆண்டுடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, ஏராளமான வாசஸ்தலங்கள் உண்டாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ வேதனை உண்டாக்கும் வழி, ஐயோ இந்த வழியில் நடந்து என்னை கஷ்டப்படுத்துகிறானே, என்னை வேதனைப்படுத்துகிறானே, அப்படி வழியை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம முயற்சி பண்ண வேண்டும். நான் இவ்வுலகத்தில் வாழுகிறோம், ஆனால் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்மளை கர்த்தருடைய நாமத்தில் பாருங்கள், கடல் எந்த பொருளையுமே உள்ளே வைத்து கொள்ளாது, தூக்கி வெளியே போட்டுரும். அதுபோல் நம்ம ஆண்டவருக்குள்ள பிரசன்னமாய் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ வேண்டும் என்று நினச்சா இந்த உலகம் நம்மளை வெறுக்க தான் செய்யும். ஆனாலும் கலங்க தேவையில்லை, நித்திய வழி நமக்கு இருக்குது. நம் ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் நித்திய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.